ஒரு அநியாயம் பண்ணிட்டு போயிட்டார் சார். ஒரு கேம்னா என்னது வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இந்த பிக் பாஸ் இருக்காரு சும்மாவே இருக்கிறது கிடையாது சார். What nonsense you are talking about? கோதாவரி நடுவுல ஒரு கோடக்கிரி உடம்பு ஃபுல்லா மூளை வச்சிருப்பாங்க. பிக் பாஸ் சீசன் 8 பக்கத்துல விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்னு போட்டிருக்கலாம். அது ஒரு மாசத்துக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருச்சா? சரி அந்த ட்ரெஸ் போட்டு போவாங்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. ஒரு நாள் வேலை திட்டம் மாதிரி. ஆமா அட வெக்கம் கட்டுவீங்களா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலிய மாறே? இதுதான் உன் பிரச்சனையா? ஆமா சார். ஏய் அறிவு கட்டவனே, நமக்கு இவ்வளவு வேலை இருக்கு. இதான் வேலையாடா? என்னம்மா ஒரே சோகமா உட்கார்ந்துருக்க? இதெல்லாம் ரொம்ப நியாயமே இல்ல சார். ரொம்ப அநியாயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா எல்லாமே அநியாயமா தானே பண்ணுதாங்க. இப்ப என்ன அதுவும் இவர் போய் இப்படிலாம் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ யார சொல்லுத? நம்ம விஜய் சேதுபதி அண்ணா. என்னாச்சு? அவருக்கு என்னாச்சு? நல்லா தானே போயிட்டு இருந்தது. நல்லா போயிட்டு இருந்துச்சு சார். நான் கூட பிக் பாஸ் சீசன் 8க்கு வந்து அவர் தான் வந்து இது பண்றாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கடைசி ஒரு அநியாயம் பண்ணிட்டு போயிட்டார் சார். என்ன அநியாயம் பண்ணாரு? என்ன அநியாயம் பண்ணாரா? அதுவும் ஒரு சின்ன பொண்ணு அதோட மனச காயப்படுத்துற மாதிரி அவரை போய் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சார். அவர்லாம் நல்ல மனுஷனாச்சு, அது எப்படி காயப்படுத்துவாரு? ஒரு கேம்னா என்னது வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஏன்னா விளையாட்டு தான் கேமு. இப்ப 10 பேர்னா 10 பேர் விளையாண்டதுக்கு அப்புறம் தானே ஒருத்தவங்க அன்பிட்டா ஃபிட்டான்னு தெரியும். ஆமா விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க வெளியே அனுப்பிச்சு விடுறது அது நியாயமா? இது விஜய் சேதுபதி அண்ணா கேள்வி கேட்கணுமா இல்லையா? கண்டிப்பா கேட்க. ரஞ்சனா அந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா மகாராஜா படம் இருக்குல்ல, அந்த படத்துல நடிச்ச பொண்ணுதான். அந்த பொண்ணுதான் உள்ளே வந்திருந்ததே. நீ அப்பான்லாம் கூப்பிட்டு பயங்கரமா பேசினாங்க. எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த பிக் பாஸ் இருக்காரு சும்மாவே இருக்கிறது கிடையாது சார். ஒரு வாய்ஸ் ஓவர்ல வந்துட்டு நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிட்டாங்க சார். What nonsense you are talking about? இப்ப எல்லாருக்கும் அதான் நடக்கு. நல்லா இருக்க கும்மி அடிக்கதானே எல்லாருக்கும் வேலையே. சும்மா இல்லாம வந்துட்டு அவங்களாட்டு 4 பேர் உள்ள வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. கோதாவரி நடுவுல ஒரு கோடக்கிரி மாதிரி கோடை கிழிச்சு ஆரம்பிச்சாங்க. கோதாவரி வீட்டுக்கு குறுக்க கோடு ஒண்ணு கேடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேரும் பிரிக்கலாம்னு சொல்லும்போது அந்த 4 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. இதுல நம்ம ரவீந்திரன் நம்ம ஃபேக்ட் பண்றாரு பாத்தீங்களா? தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்பாளரா? உடம்பு ஃபுல்லா மூளை வச்சிருப்பாங்க. அவ்வளவு பெரிய உடம்பா இருக்கறனால உடம்பு ஃபுல்லா மூளை போல. ஆமாமா அப்படி இருந்தா தானே ஒரு தயாரிக்க முடியும், தயாரிப்பு நிறுவனத்தை வைக்க முடியும். அவர் தான் சார் ஐடியா கொடுத்ததே. ஒரு வாரம் வந்து பெண்கள் யாரும் ஆண்களே எலிமினேஷன் பண்ணவே கூடாது, யாரையுமே சொல்லக்கூடாது. அந்த ஒரு வாரமும் நான் தான் சொல்லுவோம், நாங்க முடிவு பண்ணி சொல்லுவோம். மிச்சம் வர எல்லா பொண்ணுங்களையும் நீங்க தான் கன்வர்ஷன் பண்ணோம், நீங்க 4 பேர் தான் பொறுப்புன்னு சொல்லிடுவாங்க. அந்த பொண்ணு ஒத்துக்கும். ஒத்துக்கிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு வரும். வர எல்லாம் வந்து பேசுவாங்க செய்வாங்க. 10 பேர் மாட்டேம்பாங்க, ஆனா கன்வின்ஸ் பண்ணிருவாங்க. லாஸ்டா ஒரு வருங்க, வந்தேன் பாடுறா ரவுடி அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் ஜாக்லின் எல்லாரும் பாத்துக்க நானும் பெரிய ரவுடி தான். ஓப்பனா சொன்னா பிக் பாஸ் சீசன் 8 பக்கத்துல விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்னு போட்டிருக்கலாம். அப்படியா? ஆமா சார். 3/4 பேர் விஜய் டிவியோட ப்ராடக்ட் தான். விஜய் டிவி அது அவங்க கம்பெனி தானே. அதுக்குன்னு ஒரு நியாயம் வேண்டாமா? ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி மட்டும் ஆளை கொண்டு வந்து இறக்கிட்டு பழைய அதே பீஸ் அதே ஆட்டம்ங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. காலையில எப்பயும் போல நம்ம ஜாலியா எந்திரிப்பாங்க, பாட்டை போடுவாங்க, டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. ஆமா ஃபுல்லா குத்தாட்டம். ஓகேங்களா? நல்ல வைபோட இருந்தது. நம்ம ரவீந்திரன் சும்மா இல்லாம வழக்கம் போல கழகத்தை ஆரம்பிக்கணும், நாரதரோட வேலை என்ன கழகம் தானே அப்படின்ட்டு 24 மணி நேரத்துக்குள்ள நான் ஏன் வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு அவங்கவுங்க ஒப்பீனியன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்னு சொல்லுவோம். அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம அதாவது 6 மணி போஸ்ட் இப்படி சொன்னாலே தெரிஞ்சிடும். இதான் அதோட சிம்பிள். இப்படி பண்ணிட்டு அது போஸ்ட் போட்டாலே மில்லியன் கணக்கு ஃபாலோவர்ஸ் வர வச்சிருக்கல இன்ஸ்டாகிராம். 6 மணி போஸ்ட்னாலே அவங்கதான். அப்படி இருக்கிற அந்த பட்சத்துல பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுச்சு? அதெல்லாம் கேட்டீங்கன்னா மாடு வழங்குண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி இப்பவுமே அப்படித்தானே இருக்கு. அது ஒரு மாசத்துக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருச்சா? சரி அந்த ட்ரெஸ் போட்டு நான் எல்லார்கிட்டே காமிச்சிட்டு என் ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு காமிச்சிட்டு தான் நான் வெளியே போவேன். இதுதான் காரணங்குது. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ.
ரொம்ப அழகா வளர்த்திருக்கு. எத்தனை நாள் பிக் பாஸ் வந்து 106 நாள் உள்ள இருக்கணும் சார். ஓ, அது வந்து ஒரு குளத்து வேலை மாதிரி தான். ஆமா 100 நாள் வேலை திட்டம் மாதிரி. ஆமா, அட வெக்கம் கட்டுவீங்களா? ஒரு வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சு ஒரு 106 நாள் சரி, என்னென்ன பண்ணுவீங்களா எல்லாம் கர்மத்தையும் பண்ணுங்கடா நான் வெளியே விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடுறதுக்கு பேர் தான் பிக் பாஸ். சரி, ரைட், ஓகே, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, குடும்பம் நல்லா வந்துருல. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாறே? அதுக்கப்புறம் தான் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் நடந்தது சார். என்னன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் வெளியே போக மாட்டேன், நான் ஏன் வெளியே போக மாட்டேன் அப்படிங்கறத சொல்லுவாங்க. சஞ்சனா, அதாவது மகாராஜா படத்துல நடிச்ச அந்த பொண்ணு, அது சின்ன பொண்ணு, அது என்ன சொல்லிரும் அப்படின்னா அது சொன்ன விதத்தை எல்லாருமே தப்பாவே போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. என்னன்னா நாங்க 4 கேர்ள்ஸ் சொன்னோம், நாங்க தான் அந்த முடிவு எடுத்தோம், நாங்க 4 பேருக்கிட்டயுமே கேட்டு கன்சல்ட் பண்ணி தான் அந்த முடிவை எடுத்தேன். அதுக்கு மத்தவங்களும் ஒத்துக்கிட்டு வந்தாங்க, ஆனா ஒரு சில பேர் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. சோ அது வந்து எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. நான் எடுத்த முடிவுனால ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்களேங்கிற ஒரு கில்ட்டினஸ் இருக்கும்ல, அந்த கில்ட்டினஸ் இருக்கு. சப்போஸ் அந்த முடிவை எடுத்து அதுல அந்த 4 பேர்ல யாராவது ஒரு ஆள் வெளியே போகணும் பிக் பாஸ் சொன்னா அதுல நான் அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன், அதை ஏத்துக்கிட்டு வெளியே போறேன் அப்படின்னு தெரியாம ஒரு வார்த்தையை விட்டுருச்சு. எவ்வளவு பெரிய வாய்ப்பு, இந்த ஒரு வாய்ப்பை வந்து நீ அசால்ட்டா தூக்கி எறித, வாய்ப்போட ஒரு மதிப்பு தெரியல. நான் கூட கேள்விப்பட்டேன், அது என்ன பிக் பாஸ்க்கு அவ்வளவு பெரிய வாய்ப்பா உள்ள போறது? ஆமா சார், ஏன்னா இப்ப வந்து நீங்க ஒரே டைம்ல 1 கோடி மக்களை வந்து நீங்க ரீச் பண்றதுக்கு ஒரு பெரிய விஷயம். நீ நல்லவனாவும் இரு, கெட்டவனாவும் இரு, காமெடியனா இரு, சில உனக்கு ஒண்ணுமே தெரியாத தத்தியாரு, எது வேணாலும் இருந்துட்டு போட்டுமே, ஆனா 1 கோடி பேரும் நீ யாருன்னு பாக்குறாங்களா, உன்னோட பேஸ ரிஜிஸ்டர் பண்றாங்களா, எதுக்காண்டி நம்ம இவ்வளவு போராடுறோம், எதுக்காண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கோம், முகத்தை யாராவது 2 பேரும் பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கும் போது 1 கோடி மக்கள் ஒரே டைம்ல பாக்குறாங்க. அப்படிங்கும் போது அது எவ்வளவு ஃபேமஸ். இந்த 24 மணி நேரத்துக்குள்ள ஒருத்தவங்க வெளியே போகணும், நீங்க உங்களுக்குள்ளே நாமினேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிக் பாஸ் சும்மா இல்லாம வாண்டடா கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ரவீந்திரன் சாரை தான் நாமினேட் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இவர் ஐயோ நம்மள உள்ள போற மாதிரி இருக்கு, எறா மூளையா உடனே போய் நின்னுட்டு எனக்கு என்னன்னா சஞ்சனாவை தான் நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இந்த வீட்டுல இருக்கவே விருப்பம் இல்ல. ஆக்சுவலா அந்த பொண்ணு விருப்பம் இல்ல, எனக்கு இந்த வந்து சின்ன பொண்ணுனாலும் பக்குவமா பேசி இருக்கு, அடுத்தவங்களை நம்ம எதுக்கு சொல்லிக்கிட்டு நம்மளே வெளியே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை சொல்லியிருக்கு. அந்த ஒரு பக்குவம் என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். நம்ம என்னைக்குமே விட்டு கொடுக்குறவங்கள கெட்டு போக மாட்டாங்க. கண்டிப்பா நீ 100ல ஒரு வார்த்தை அந்த வார்த்தை, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை யூஸ் பண்ணிக்க ஒரு பொண்ணுக்கு தெரியல. ஏன்னா அந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கு, அதுக்கு எதையுமே கன்வே பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிக்க போட்டு விட்டு போயிட்டாரு. ஒரு வீக்னஸ் வந்து நான் ஒருத்தவங்க முன்னாடி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு 10 பேருக்கு போச்சுன்னா 5 பேருக்கு மூளை கலங்கிரும். ஐயோ ஒருவேளை இவர் சொன்னது உண்மையா இருக்குமோ, நிஜமா அப்படித்தான் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். அடுத்து வர 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 ஒவ்வொருத்தவங்களா வந்து சஞ்சனா 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 அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. கடைசி அந்த பொண்ணை 24 மணி நேரத்துல வெளியவும் அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னன்னா இதுல கடுப்பு என்னன்னா, சொன்னவங்க எல்லாருமே போய் ஆறுதல் சொன்னாங்க பாத்தீங்களா, டேய் நீங்க வாண்டடா வெளியே போனீங்க, அவளை விளையாட விட்டு அவளுக்கு அது அனுப்பிட்டு நம்மளுக்கு தோண வச்சு அவளை வெளியே அனுப்பும் போது ஒரு ஃபீல் இருக்கும். இப்படி நம்ம அதாவது என்ன நீ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு போர்க்களத்துக்கு போனதுக்கு அப்புறம் வெற்றியா தோல்வியான்னு முடிவு பண்ணணும். ஆமா, போருக்கு போறதுக்கு முன்னாடி நீ தோத்துட்ட நீ கிளம்பு அப்படின்னு சொல்றது தப்பு இல்ல, பெரிய தப்பு இல்ல. கோவிலுக்கு பலியாடுக்கு கூட்டு போகும்போது நல்லா அலங்காரம் எல்லாம் பண்ணி மாலையெல்லாம் போட்டு அந்த பொண்ணு நல்லா கூட்டிட்டு போயிட்டு கடைசி சோழிய முடிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரே நாள்ல கூட்டு போய் இதுதான் பிக் பாஸ் வீடு பாத்துக்கோ, இப்படித்தான் இருக்கும், இதான் கன்செஷன் ரூம், இதான் சோறு தருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டிட்டு அடுத்த நிமிஷமே நீ வெளியே போயிரு அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரிதானே இருக்கு. அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு தூரம் இருக்கும். ஏன்னா நீ விளையாட விட்டு ஒருத்தவங்க வெளியே ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருப்பாங்க. இதுக்கு வந்து விஜய் சேதுபதி சார் என்ன பதில் சொல்லுவாருங்கிறதுதான் நான் இப்ப எதிர்பார்த்தது. இதுதான் பிரச்சனையா? ஆமா சார், இன்னும் நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு சார். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நைட்டு விடிய எவ்வளவு வேலை இருக்கு. அறிவிட்டவனே நம்மளுக்கு இவ்வளவு வேலை இருக்கு, இதான் வேலையாடா? அதை பார்க்காம இதுதான் தேவையில்லாத டென்ஷன், இது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. சரி, நாளை எபிசோட் என்னன்னு அதை பார்ப்போம். விஜய் சேதுபதி என்ன சொல்லுதாருன்னு பார்ப்போம். ஓகே, பாய் பாய். பாய் பாய்.